அப்பா பொண்ணு விமானம் ஏறுவதற்கு தொழிலதிபர் ஒருவர் மிக மிக தாமதமாக வந்தார். போர்டிங் வாயில் மூடப்படும் முன் அவசரமாக அவரது போர்டிங் பாஸ் ஸ்கேன் செய்து கொண்டு விமானம் ஏறினார். அது 3 பேர் அமரும் இருக்கை. ஒரு நடுத்தர வயது பெண் ஜன்னலோரமும் நடைபாதை அருகே ஒரு சிறிய பெண்ணும் இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தவாறே இவர் தனது பெட்டியை மேலே வைத்துவிட்டு நடுவில் அமர்ந்தார். அவர் அந்த சிறு பெண்ணை பார்க்கும்போது தனது மகளை நினைத்தார். இருவருக்கும் ஒரே வயதுதான் இருக்கும். அந்த பெண் அமைதியாக வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தாள். அவரும் அந்த பெண்ணிடம் எப்போதும் போல் பீர் என்ன, பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டு வந்தார். அவர் மனதில் இந்த சின்ன பெண் தனியாக பயணம் செய்வது விசித்திரமாகப்பட்டது. ஆனால் அவர் தனது எண்ணங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்து கொண்டார். எனினும் பயணம் முழுவதிலும் அவள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் என நினைத்தார். அவரும் பெண்ணை பெற்றவர் அல்லவா? சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பின் விமானம் திடீரென குலுங்கத் தொடங்கியது. பைலட் ஒலிபெருக்கியின் மூலம் பயணிகளிடம் நாம் கடினமான வானிலை எதிர்கொண்டிருக்கிறோம். தங்கள் இருக்கை பெல்ட்டுகள் போட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் கூறினார். அடுத்த அரை மணி நேரத்திற்கு மேல் பலமுறை விமானம் குலுங்கியது. மேலும் கீழுமாக சென்றது. சிலர் உயிர் பயத்தில் அழுது கொண்டு இருந்தனர். பலர் பக்கத்து இருக்கை பெண்மணி போல பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். இத்தனை விஷயங்கள் நடந்த போதும் அந்த சிறிய பெண் மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் கலரிங் புக், பென்சில் எல்லாத்தையும் பேக் செய்துவிட்டு அமைதியான முகத்துடன் இருந்தாள். இருவருக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. ஒரு வழியாக விமானம் நிதானம் அடைந்தது. மீண்டும் பைலட் நிலைமை சுமூகமானதையும் இன்னும் சற்று நேரத்தில் தர இறங்கப் போவதாகவும் அறிவித்தார். அத்தனை பயணங்களிடத்தில் இருந்தும் ஒரு பெரு மூச்சு வெளிப்பட்டது. பின் அவர் அந்த சின்ன பெண்ணை நோக்கி பாராட்டுதலாக, உனக்கு இந்த சிறு வயதில் எவ்வளவு மனதைரியம்! பெரியவர்கள் அனைவரும் பதட்டத்துடனும் பயத்துடனும் இருக்கும்போது நீ மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தாய் என வியப்புடன் கேட்டார். அதற்கு அந்த பெண் சிரித்து கொண்டே, பைலட் என் தந்தை. அவர் எப்படியும் என்னை கவனமாக தர இருக்குவார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் பயப்படவில்லை என கூறினாள். அந்த குழந்தைக்கு தன் தந்தையின் மீது இருந்த நம்பிக்கை நம்மில் பலருக்கு நாம் வணங்கும் இறைவன் மீது கூட இல்லை. நம்பிக்கையே வாழ்க்கை.